மாண்புமிகு புரட்சித் தலைவர், மாண்புமிகு புரட்சித் தலைவி இவர்களின் வழியில் கழக பொதுச் செயலாளர், தமிழ்நாட்டு எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதல்வர், புரட்சித் தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் முன்னிலையிலும் கழக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் செயற்குழுவில் இயற்றப்பட்ட தீர்மானம் 1. 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் கழக கூட்டணிக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும், அயராத தேர்தல் பணியாற்றிய கழக நிர்வாகிகளுக்கும், கழக தொண்டர்களுக்கும், தோழமை கட்சியினருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. கழகத்தின் வெற்றிக்காக அயராத உழைத்திட்ட கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களுக்கு நன்றியும் பாராட்டும். தீர்மானம் 2. நியாய விலைக் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்காத விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம். விலையில்லா வேட்டி சேலை வழங்குவதிலும், விலையில்லா பள்ளி சீருடைகள் வழங்குவதிலும் மெத்தனை போக்கோடு இருந்து வரும் விடியா திமுக அரசுக்கு கண்டனம். மக்கள் நலனை கருதி மின் கட்டண உயர்வை ரத்து செய்திடவும், மாதாந்திர மின் கணக்கீட்டு முறையை அமுல்படுத்திடவும் விடியா திமுக அரசை வலியுறுத்தல். தமிழ்நாட்டின் ஜீவாதார உரிமைகளை காப்பாற்ற தவறிய விடியா திமுக அரசின் மெத்தன போக்கிற்கு கடும் கண்டனம். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம். மீனவர்களின் நலனில் அக்கறை செலுத்தாத விடியா திமுக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் கடும் கண்டனம். மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை அறிவிக்காததற்கு, நிதி ஒதுக்காததற்கும் மத்திய அரசுக்கு கண்டனம். விடியா திமுக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் கடும் கண்டனம். மருத்துவ காப்பீட்டு பிரிவிற்கு 18% GST வரியை ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்தல். வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க மத்திய அரசை வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கும் காரணமாக விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம். தொழில் வளர்ச்சி குன்றியதற்கு காரணங்களை அறிந்து அவற்றை சரிவர நிவர்த்தி செய்யாத விடியா திமுக அரசுக்கு கண்டனம். நிர்வாக திறமையின்மை காரணமாக கடன் மேல் கடன் வாங்கியும் வரி மேல் வரி விதித்தும் மக்களை கடனாளியாக்கியதுதான் விடியா திமுக அரசின் சாதனை. விடியா திமுக அரசின் 3 ஆண்டு கால ஆட்சி சாதனை, ஆட்சி வேதனை ஆட்சி. விடியா திமுகவினுடைய ஆட்சி. கழக பொதுச் செயலாளர், மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், புரட்சித் தமிழர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் வகுத்து தருகின்ற தேர்தல் யுகம்படி வர இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலிலும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் கழகம் மகத்தான வெற்றி பெறும் வகையில் கழக நிர்வாகிகள் அனைவரும் தேர்தல் பணியாற்றி வெற்றிய கனியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகிய இரும்பெரும் தெய்வங்களுக்கு சமர்ப்பிக்க சூளுரை.